ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு குழம்பு செய்திருக்கீங்களா? அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் தாளித்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் கிரி போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் மொச்சக்கொட்டை குறைஞ்சது 5 மணி நேரமாக ஊற வைக்கணும். ஊறதை நல்லா வேக வச்சு உள்ளே போட்டுக்கோங்க. மொச்சக்கொட்டை கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் வந்ததுக்கப்புறமா உள்ளே போட்டுக்கோங்க. மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், வத்தல் பொடி 2 டீஸ்பூன். நீங்கள் காரம் எவ்வளோ போடுவீங்களோ பார்த்து போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 3 டீஸ்பூன், மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்ச பேஸ்ட்டு நம்ம மொச்சக்கொட்டைலாம் வெந்துட்டு இருக்குதுல்ல, அந்த இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணும் அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் கரைச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க. புளியோட ஸ்மெல்லாம் போகிற டைமில் நான் நெத்திலி கருவாடு எடுத்துருக்கிறேன். இதுக்கு எந்த கருவாடு போட்டாலும் சூப்பராக இருக்கும். நெத்திலி கருவாடும் போட்டு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர சூப்பராக தயாராக ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.